அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் கல்யாணம் சம்பந்தமாக சில சுன்னத்தான விஷயங்களை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கல்யாணங்களில் மனைவிமார்களுக்கு 500 திர்ஹம் தான் மெஹராக, அதாவது வரதட்சணையாக கொடுத்தார்கள். டௌரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொடுத்தார்கள். இஸ்லாம் சட்டப்படி மாப்பிள்ளை தான் பெண்ணுக்கு வரதட்சணை தரணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 திர்ஹம் கொடுத்தார். சரி, நபி 500 திர்ஹம் தான் கொடுத்தாங்க, நாமளும் அவ்வளோதான் தரணும் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆனில் எப்படி சொல்லப்படுதுன்னா, பெண் வீட்டார் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த மெஹர், அந்த வரதட்சணையை கொடுத்து நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாம் குர்ஆனுடைய வசனத்தை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் ஒரு பெண் வீட்டார் எவ்வளவு வரதட்சணை கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வரதட்சணை கொடுத்து நீங்கள் பேசி குறைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அதை விட அதிகமாக தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அதிகமாகவும் தரலாம். இது உங்களுக்கும் பெண் வீட்டாருக்கும், பெண்ணுக்கும் உங்களுக்கும் ஆணுக்கும் உள்ள, அதாவது கல்யாண மாப்பிள்ளைக்கும் கல்யாண பெண்ணுக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம் அது. சரிங்களா? நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தான அமலை நாம் அமல் செய்வோம், மற்றவங்களுக்கு ஷேர் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.